வணக்கம். இது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன், என்னோட மாவட்டம். ஆமாம், அப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போகிட்டு அப்படி வந்தேன். நான் உலகம் சுற்றுவேன். நான் யாரு? உலகம் சுற்றுவேன். இதெல்லாம் ஏன் ட்ரெயின் தான். நல்லா பார்த்துக்கிடுங்க. இல்லை என் மக்கள் எல்லாம் இருக்காங்களா? இருக்கட்டும். ஏதாவது பேசணும்னு தோணுச்சு, ஏதாவது ஒன்று பேசி பார்ப்போமே. என்ன என்று மன்புடன் அன்பே சிவம். சரி, போதா பாருங்க. அன்பே சிவம். 4 to 5, 4, 5, 4, 5. ஆமாம், நீங்கள் எல்லாரும் 4, ஞானி 5ல் இருக்கும். இந்த 5 தேடி தான் இவ்வளோ ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த 5 தேடி தான் மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் 5ன்னு ஒன்று இல்லைன்னு ஒரு கூட்டம். அப்போ 5ன்னா என்ன அப்படின்னா, காற்று வரைக்கும் நிற்கவங்க எல்லாரும் 5வது விரலை எடுக்கணும். 5வது காற்றத்தை கடந்தா ஞானி. அப்போ 4 கழுகு. கருடன் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம். கருடன் ஆக முடியாதுன்னு கூட்டம். கருடன் ஆயிட்டு ஒருத்தன் பேசுவான். கருடன் ஆயிட்டு ஒருத்தன் பேசுவான். அவன் அன்புக்குள்ள வாழ. அன்புக்குள்ள வந்துட்டான். அன்புக்குள்ள வர்றதுக்கு அன்பு இல்லாமல் குழந்தையா இருக்கும்போது அன்புல இருக்கும். குழந்தையா இருக்கும்போது அன்புல இருக்கும். அதுக்கு பிறகு அன்பை விட்டுட்டோம். அப்போ நீங்க 5 நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த 5 பார்த்துக்கிட்டே வாங்க. 5 தெரியும். 4ல் இருக்கீங்க. 4ல் இருக்கனால வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் தான். வேற வழியெல்லாம் கிடையாது. சும்மா நாட்டுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி சும்மா அப்படி இப்படி இந்த ட்ரெயினில் போகிறது, அங்கே போகிறது, தீபாவளி கொண்டாடுறது, பொங்கல் கொண்டாடுறது, அது செய்து இது செய்து வேற ஏதாவது செய்தனாலும் அப்படிதான் இருக்கும். அது லேசான இன்பத்தை அணிக்க வேண்டியான். ஆனால் 5 எடுத்தான் ஆகணும். மனித பிறவியாக தான். நம்ம 5 தேடுறதுக்கு தெரியல. அதுதான் இந்த 5 பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த 5 பார்த்துக்கிட்டே வந்தேன்னு இது என்னமோ பண்ணிக்கிட்டு அலையுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ காற்றை கிடக்கணும். காற்றை கிடந்தா யாரு இல்லை யாவை எடுத்திருப்பான். சும்மா பேசலை, யாவுக்குள்ள இருக்கான். அப்போ நீங்கள்லாம் இரும்பா இருக்கீங்க. 4 இரும்பு. 5 ஆவதுக்கு வந்தியா. 5 ஆவதுக்கு தெரியல. 5 ஆவதுக்கு தான் என்னோட பேச்சு. அதுக்கு இதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. இதை விட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு கரண்டில் இருக்கு. நீங்கள் கம்பியாக இருக்கீங்க. 4 மனிதனுக்கு கம்பியை கிடந்தா கரண்ட், காந்தம். ஆமாம், நீங்கள் இரும்பா இருந்துட்டீங்க. 4 இரும்பா இருந்தா 4, காந்தம் ஆயிட்டீங்கன்னா 5. இது கரண்ட்ல இருக்கு. இது கரண்ட். நீங்க வெளி கரண்ட்ல இருக்கியா 4. அப்போ இங்க 4 இடத்துல வந்து கரண்ட் எடுக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு 4 அப்படின்னா விஞ்ஞானி வரைக்கும் 4 தான் தெரியும். 4 கரண்ட்ல தான் இருப்பீங்க. 5 கரண்ட்டுக்கு வந்தீங்க. 5 கரண்ட் எடுக்க தெரியும். அந்த 5 கரண்ட்ல இவன் இருக்கான். அதனால இந்த 5 கரண்டை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது கரண்ட். நீங்க வெளி நெட்டில் இருக்கீங்க, செல் நெட்டில் இருக்கீங்க, டைரக்ட் நெட்ல இருக்கும். அதனாலதான் என்ன பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்ற காரணம். இது ஒரு கரண்ட், இது ஒரு நெட்டு. நீங்க அந்த நெட்டை பிடிச்சிக்கிட்டே போயிட்டீங்க. இந்த நெட்டை பார்க்க மாட்டீங்க. இந்த நெட்டை பிடிக்கிறதுக்கு தான் மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கான். பிரச்சனை, இந்த நெட்டை பிடிச்சே ஆகணும். இந்த நெட்டை பார்த்தே ஆகணும். வேற எங்க போனாலும் என்ன வேஷம் போட்டாலும் 4ன்னு அது பேரு புறம். புறம்னா 4. வெளியே தேடுதீங்கன்னா 4. அகத்துக்குள்ள வந்தீங்கன்னா 5. இது அகத்துக்குள்ள இருக்கு. இது அகந்தறிஞ்சிருக்கு. அகந்தறிஞ்சு பேக்கிட்டு இருக்கு. சும்மா சாமியார் வேஷம் போட்டிருக்காமலாம் நினைச்சிட்டேன்னா தப்பா போயிடும். அதனால தப்புங்கிறது உங்களுக்கு. எனக்கு எந்த தப்பே கிடையாது. ஆண் பெண்ணு கூட பார்க்க மாட்டான். அதனால இவன் 5. நீங்க ஆண் பெண்ணுன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. 4. அப்போ 5 சந்திச்சுக்கிட்டே வாங்கினா அதுதான் மாறி மாறி சொல்லுங்க. அப்போ கரண்ட் 4ல் எதுல எல்லாம் எடுப்பாங்க நீங்களே பாருங்க. 4 வரைக்கும் தான் நீங்க எடுப்பீங்க. 5வது உங்களுக்கு எடுக்க தெரியாது. அது ஞானி மட்டும்தான் எடுப்பான். அதுபோக குழந்தை, வைத்தியம், மிருகங்கள், ஜீவராசிகள் எல்லாமே ஞானி. எல்லாம் 5. மிருகமும் 5, குழந்தையும் 5, வானமும் 5,
பாக்கி எல்லாமே ஃபைவ்ல இருக்கு. மனிதன் மட்டும் ஃபைவுக்கு வந்து ஆகும். மற்ற மிருகங்கள் ஃபைவுக்கு வர வேண்டாம். அது டைரக்ட் கணக்கில் இருக்குது. அது தேட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பைத்தியம் தேடாது முடியாது. அது முயற்சி எனக்கு தெரியல. அதுக்கு பைத்தியத்தை தெரியறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அது பார்க்கலாம். அது ஃபைவ்ல தான் இருக்கு. ஆனால் தெரியாமல் இருக்கு. தெரியாமல் இருக்கனால அது ஃபைவ்ல இருக்கு. அப்போ அதே மாதிரி எல்லா ஜீவராசியும் ஃபைவுக்குள்ளே தான் இருக்கு. அது வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் இறைவனை தேட முடியாது. இறைவனை தேடுற வாய்ப்பு வந்து மனிதனுக்கு தான் இருக்கு. அப்போ மனிதன் கட்டாயம் தேடியே ஆகும். வெளியே பார்த்தீங்கன்னா அது பொறுப்பு வரும். எல்லாரையும் பாருங்க, நீங்க படிச்சவங்க அவங்க அதுல உயர்வாங்க, இதுல உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களை நீங்களே தீது நன்றும் வேற ஏதாவது புறத்தை தான் பேச தெரியும். கோயில்னா உங்களுக்கு வெளியே, கோயில் வெளியேன்னா போர், கோயில் வெளியேன்னா போர், கோயில் உள்ளன்னா ஃபைவ், சாமி வெளியேன்னா போர், சாமி உள்ளன்னா ஃபைவ். சாமியை பார்க்கறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா ஞானியால முடியும். விஞ்ஞானியால முடியவே முடியாது. போர் தான், ஃபைவ்க்கு வர முடியாது. யாராக இருந்தாலும், அதிபராக இருந்தாலும் பாடகராக இருந்தாலும் வேற நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. செல்லை கண்டுபிடிச்சா கூட, இந்த செல்லை கண்டுபிடிச்சா கூட அவங்க போர், இவன் செல்லாவே மாறி இருப்பான். அதனால இவன் ஃபைவ். நீங்க செல்லை கண்டுபிடிச்சி செல்லுக்குள்ளே இருக்கீங்க, ஃபைவுக்கு வர தெரியல, செல்லில் மாட்டிருக்கீங்க. அதனால அந்த நெட்டு உங்களுக்கு, ஞானிக்கு அந்த நெட்டையும் பயன்படுத்துவான், நெட்டு கணக்கே இருப்பாங்க. அதனாலதான் இந்த நெட்டு புதுசு. அதான் நீங்க புதுசாயிருங்கன்னு சொல்ல, இன்பத்துக்குள்ள வந்துடலாம். இதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்பத்துக்குள்ள வருவீங்க. போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அன்பாருங்க. நெட் எடுத்துட்டோம்னா அவன் அன்புக்குள்ள இருக்கான். குழந்தை அன்புக்குள்ள இருக்கு, வைத்தியம் அன்புக்குள்ளதான் இருக்கு, மற்ற ஜீவராசி அன்புக்குள்ளதான் இருக்கு, ஞானியும் அன்புக்குள்ளதான் இருக்கான். இது ஒரு ஞானி. இவன் ஃபைவ், படிப்பும் ஃபைவ் தான். உங்க படிப்பு 50, இவன் 5 தான். ஆனா நீங்க 50 படிச்சிருப்பியா? 50 படிச்சுட்டா தேடணும். 50 படிச்சுட்டா நான் தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்க சொன்னோம். அப்படி நினைக்கும் போது இங்கே ஃபைவ் தேட வாய்ப்பு இல்லை. அதுக்கு பேர் ஆணவம். அந்த ஆணவத்தை தூக்கி எறியணும்னா குழந்தைய மாறணும். இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு குழந்தை தான், உங்களை பார்க்கறதுக்கு தான் என்னமா தெரியுது. அதனால இது குழந்தை மனநிலையில இருக்கு. நீங்க குழந்தை ஆயிட்டீங்கன்னா ஃபைவ். இந்த குழந்தைகிட்ட பழகுனேன்னா ஃபைவ். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன், என்றென்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இதை தவிர இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இதை தேடிதான் இந்த பயணம். இதுக்கு தான் வந்திய. இதை மட்டும் தெரியல. அதனால தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சும்மா களி புலின்ட்டு போயிட்டேன்னா இல்லை, அவன் களியுமா இவன் புலியுமா, நீ எதெல்லாம் தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம ஆயிடும். அதனால இதெல்லாம் இல்லை. 4 யுகத்துக்குள்ள இவன் இருக்கான். யாரு? ஃபைவ் வந்து 4 யுகத்துக்குள்ள இருக்கு. ஃபைவ் 4 யுகத்துக்குள்ள இருக்கு. நீங்க 4, களி வருது, புலி வருது, களி ஆகிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, கர்மா அது இதுன்ட்டு அந்த பக்கமே இது வரும். இது அகத்தை பார்த்துட்டு தான் இது பேசணும். அகத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னா, அகத்தை பார்த்தோன்னே பார்த்துட்டு வாங்க. அதுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு தான் ஒன்றுமே நீங்கள் தரமாட்டீங்க. காலைல சாப்பிட வேணும்னாலும் உங்கள் ஃபைவ்ல இருந்துட்டு உங்களெல்லாம் அடி வெளுத்துரும் போல் தெரியுது. தெரிஞ்சவங்களாவது என்னத்தையாவது போட கேட்டுக்கிட்டே வாங்க. ஃபைவுக்கு 4 கொடுக்க மனசு வர மாட்டேங்கன்னா எனக்குள்ள சொத்தை வச்சுக்கிட்டு, சொத்துக்குள்ளே யாருக்குள்ளது? ஃபைவுக்குள்ளது. ஒரு மிருகம் சொத்துக்குள்ளது தான், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியாது, அவ்வளோதான். குழந்தையும் அதே மாதிரி தான். ஞானிக்குள்ளது உலகம், அவன் உலகத்துக்கு சொந்தக்காரன். நீங்கள் ஃபைவ் உலகத்தை பேசும், 4 இங்கே உள்ளதை மட்டும் பேசும், புறத்தை பேசிட்டு கடைசி இவ்வளோதான் போலக்குன்ட்டு முடிச்சிடும். அதனால முடிச்சிட வேண்டாம். இவனை கொஞ்சம் உத்து பாருங்க, புரியும். எந்த மண்முறை